வணக்கம். நான் உங்கள் குமார் பெரியசாமி, வழக்கறிஞர். இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக் என்னன்னா சனாதன தர்மம். பல்வேறு அரசியல் கட்சிகளும் சரி, பல்வேறு சமூக வலைதளங்களும் இதை பற்றி ரொம்ப காரசாரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சனாதன தர்மம் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டதல்ல, அது இயற்கையாகவே வரப்பட்டது. இந்த சனாதன தர்மம் ஒரு சாதிக்கோ இல்லை ஒரு மதத்துக்கோ சார்ந்தது கிடையாது. இது சாதி, மதம், இனம், உயிர்கள், ஆண் பெண் இதெல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதோ அது கரெக்டு அப்படின்னு தோணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தோணும். ஒரு விஷயம் தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தோணும். இந்த மாதிரி இயற்கையாகவே தோன்றக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கை முறையில் பயன்படுத்தி அதில் நல்ல விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணி போகிறது தான் சனாதன தர்மம். இப்போ பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான தர்மங்களை கடைபிடித்துட்டு வந்திருக்கலாம். அது சிலது அவங்க காலகட்டத்துக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், அடுத்த வர காலகட்டத்துக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எழுதி வைத்த சனாதானங்களை நீங்கள் படித்து அதில் சண்டையிட்டுக் கொள்வதற்கு பதிலாக இயற்கையாக வந்த சனாதானம் என்ன, நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து அந்த சனாதானத்தின்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நினச்சாதான் அந்த உண்மையான சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் புரியும். இதை பற்றிய கருத்து வேறுபாடுகள் இருக்காது.